poker face, poker face, poker face, poker face, poker face, poker face, poker face. I make a shake. Poker face. Poker face. That's the way I like it.
primary school to be a part of this annual day celebration. Now, this great respect I request our esteemed person ever to this school, our school correspondent sir Mr. A. Rajeshwaran, to kindly come forward and take your seat on stage. We would like the most sincere person of the school ever, our principal ma'am, Mrs. Punita, to kindly come forward and take I would like to call on stage Mr. M. Pandian sir, Secretary of Rotary Club. சிறப்பித்து தருமாறு அன்புடன் அழைக்கின்றோம். இன்பத்துப்பால் என என் ஐயன் அன்பால் எழுதிய தமிழே, நீ பெண்பால் என நினைத்தே உன்னை அன்பாய் தினம் தொழுதோம். தேனினும் இனியவளே, விண்ணை அளந்த என் அன்னை தமிழே, அன்பு கலந்த வணக்கத்தை உனதடிக்கு உரித்தாக்குகிறேன். அறிவற்றம் காக்கும் கருவி செருவார்க்கும் உள்ளளிக்கல் ஆகாரன். இத்தகைய குரலுக்கு சொந்தக்காரர் மக்கள் மத்தியில் பிறந்து மனித வெள்ளத்தில் உயர்ந்து அனைவர் உள்ளத்திலும் அருகாய் நிறைந்து ஆளாய் விரிந்து சிரம் நிமிர்ந்து
அவர்களை தலைமையேற்ற வருமாறு அன்போடு அழைக்கின்றோம் மிகுந்த கரவொலியோடு. எஸ்விபி நர்சரி அண்டு பிரைமரி மற்றும் எஸ்விபி பிளே ஸ்கூல் பள்ளியினுடைய வருகை புரிந்துள்ள ஜலகண்டாபுரம் காவல் நிலைய ஆய்வாளர் சசிகலா மேடம் அவர்களுக்கும் இந்த நிகழ்ச்சியிலே முன்னிலை வகித்து கொண்டிருக்கக்கூடிய சந்தோஷ்குமார், பிருந்தா, லிசா, லிசா ஆகியோருக்கும் இதிலே வரவேற்புரை ஆற்ற வருகை இருக்கக்கூடிய பள்ளியினுடைய செயலாளர் ஆர் வசந்தகுமார் அவர்களுக்கும் இந்த நிகழ்ச்சியிலே வாழ்த்துறை வழங்க வருகை புரிந்திருக்கக்கூடிய ஜலகண்டாபுரம் அரசு பெண்கள் மேல்நிலைப்பள்ளியினுடைய பெற்றோர் ஆசிரியர் கழக தலைவரும் சண்முகா சில்க்ஸ் உரிமையாளருமான எஸ்பி சண்முகம் அண்ணார் அவர்களே, நம்ம ஜலகண்டாபுரம் பகுதியிலே வழக்கறிஞர் என்றாலே பிரபலமான வழக்கறிஞர் சொன்னதை செய்வார். அந்த அடிப்படையிலே நமது ஜலகண்டாபுரம் பகுதியை சார்ந்த வழக்கறிஞர் பாலமுருகன் அண்ணார் அவர்களே, ஜலகண்டாபுரத்திலே கடந்த 10 ஆண்டுகளுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா பல் டாக்டர்னா சாந்தி மேடம் தான் இருப்பாங்க. இன்றைக்கும் அவங்க செஞ்ச வைத்தியம் நிறையா நல்லா பண்ணியிருக்காங்க. அந்த அடிப்படையில் அந்த சாந்தி மேடத்தோட பேத்தி எங்கள் பள்ளியில் படிச்சுட்டு இருக்காங்க. அதனால் எங்கள் பள்ளியை பற்றி அவங்க சொல்லணுங்கிறதுக்காக மேடத்தை சிறப்பு அழைப்பாளராக நாங்கள் அழைச்சிருக்கிறோம். சாந்தி மேடம் அவர்களே, தோரமங்கலம் பஞ்சாயத்தினுடைய முன்னாள் தலைவர். பார்த்தீங்கன்னா ஒரு தலைவர் மாரியே இருக்க மாட்டார். ஒரு பைப் உடஞ்சிருச்சுன்னா அந்த இடத்துல போய் குழியை பறித்து உட்காந்துக்குவார். பைப் போட்டுற வரைக்கும் ஏதாவது வீட்டில் காரியம்னா ஃபஸ்ட்டு அவர் தான் இருப்பார். மக்கள் சேவைக்காக பிறந்தவர் அவர் தான். நம்ம ஜலகண்டாபுரம் பகுதியில் சுற்று வட்டாரத்தில் சுந்தரமன்னார் அவர்களே, ரோட்டரி சங்கத்தினுடைய தலைவர் அண்ணன் செல்லமுருகன் அவர்களே, ரோட்டரி சங்கத்தினுடைய செயலாளர் தம்பி பாண்டியன் அவர்களே, இந்த நான் பள்ளிக்கூடம் இன்றைக்கி இந்த இடத்துல சிறப்பாக இப்படி ஒன்று நடத்திட்டு இருக்கேன்னா அதுக்கு காரணம் எனக்கு இந்த இடத்த குறைந்த வாடகைக்கு கொடுத்து என்னுடைய வளர்ச்சிக்காக கிட்டத்தட்ட 95% பெரும் பங்கு எடுத்துக்கிட்டவர் இந்த பள்ளியினுடைய உரிமையாளர், கட்டணத்துடைய உரிமையாளர் அண்ணன் கதிரேசன் அவர்களே, மற்றும் சின்னப்பம்படி தொடக்க கூட்டுறவு வேளாண் வங்கியினுடைய முன்னாள் செயலாளர், மினர்வா கல்லூரியினுடைய பொருளாளர் எனது சித்தப்பா இருக்கே வாலீஸ்வரன் அவர்களே, அதேமாரி பார்த்திங்கன்னா ஆவணத்தூர் ஊராட்சி மன்றத்தினுடைய முன்னாள் கவுன்சிலரு, முன்னாள் வைஸ் பிரசிடெண்ட்டு, இன்றைக்கி மிகப்பெரிய ரியல் எஸ்டேட் தொழில் செஞ்சுட்டு வராரு எனது நண்பர் ஆர் சுப்பிரமணியம் அவர்களே, என் அன்பு தம்பி எஸ்எஸ் சம்பத்குமார் அவர்களே, நன்றி உரை நல்க இருக்கக்கூடிய எனது பள்ளியினுடைய ஆங்கில ஆசிரியர் சந்தியா அவர்களே, தமிழ் ஆசிரியர் ஜான்சி ராணி அவர்களே, மற்றும் இருபால் ஆசிரியர் பெருமக்களே, அலுவலக பணியாளர்களே, பெற்றோர்களே, உங்கள் அனைவருக்கும் இந்த மாலை நேரத்திலே பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, பார்த்தீங்கன்னா எமது பள்ளியானது கடந்த 2 வருடத்துக்கு முன்பாக தான் ஆரம்பித்தேன். ஆரம்பிக்கும் போது வெறும் 10 குழந்தை தான் இந்த கட்டடத்தில். அதுக்கு 4 டீச்சரை போட்டு 4 ஆயா போட்டு 12 மாதமும் சம்பளம் கொடுத்தேன். வெறும் 10 குழந்தைங்க. உண்மையிலேயே அந்த 10 குழந்தைங்களை என்னை நம்பி சேர்த்துறதுக்கு உண்மையிலே அவங்களுக்கு நான் நன்றி சொல்லணும். அதே போல் பார்த்தீங்கன்னா போன வருஷம் வெறும் 60 குழந்தைங்க, 10 60 குழந்தைங்களாக மாறிச்சு. அந்த 60 குழந்தைங்களுடைய பெற்றோர்களுக்கு என் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா 220 குழந்தைங்க இருக்காங்க. இந்த ஆண்டு எமது பள்ளியில் 220 குழந்தைகள். அந்த 220 குழந்தைகளுடைய பெற்றோர்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். உண்மையிலேயே எமது பள்ளி நான் மாதத்தில் ஒரு மீட்டிங் போட்டு டீச்சர்கிட்ட பேசுவோம். ஜலகண்டாபுரம் சுற்று வட்டாரத்திலேயே எஸ்விபி அப்படின்னா தனி மரியாதை இருக்கணும் பள்ளிக்கூடத்துக்கு. அந்த மாதிரி குழந்தைங்களை நீங்கள் படிக்க வைக்கணும். ஃபஸ்ட்டு பாதுகாப்பு, 2வது ஒழுக்கம், 3வது தான் கல்வி. ஒரு பிறந்து 2.5 வயசுலேயே குழந்தைங்க கொண்டாந்து நம்மகிட்ட சேர்த்துருக்காங்க. 2.5 வயசு குழந்தைங்க கிட்டத்தட்ட 30 குழந்தைங்க படிச்சுட்டு இருக்குது.
2.5 வயசில் அது உட்கார தெரியாது, பாத்ரூம் போக தெரியாது. அப்படி கொண்டாந்து விட்டுருக்காங்க. 30 குழந்தைகள் இருக்காங்க இந்த பள்ளியில். அந்த குழந்தைகளையும் கொஞ்சம் கூட முகம் சுளிக்காமல் 5 ஆயா இருக்காங்க. உண்மையிலேயே அவங்களெல்லாம் பாராட்டணும். இந்த நேரத்தில் அவங்களுக்கெல்லாம் பாராட்டணும். நான் அந்த குழந்தைகள் செய்யக்கூடிய அனைத்து நிகழ்வுகளையும் கொஞ்சம் கூட முகம் சுளிக்காமல் அவங்கள தான் பெற்றெடுத்த குழந்தைகள் போல் அவங்க பாதுகாத்து வராங்க. இங்கே படிக்கக்கூடிய பெற்றோர்களுக்கு தெரியாது அந்த ஆயா எப்படி அந்த குழந்தைகளை பேணி பாதுகாக்கிறாங்கிறது பெற்றோர்களுக்கு தெரியும். அதே போல் டீச்சர் எல்லாமே குவாலிஃபைடு டீச்சர் தான். எம்ஏ பிஎட், எம்எஸ்சி பிஎட், பிஏ பிஎட் குவாலிஃபைடு டீச்சர். நம்ம பிளே ஸ்கூலாக இருந்தாலும் 5வது வரைக்கும் இருக்கக்கூடிய பள்ளியாக இருந்தாலும் தரமான ஆசிரியர்களை கொண்டு சிறந்த முறையில் கல்வியை கற்றுக் கொடுத்துட்டு இருக்கிறோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பிரின்ஸ்பால் கிட்டத்தட்ட 20 ஆண்டு காலம் அனுபவம். அவங்க பேரண்ட்ஸ் கிட்ட பேசுறதுலேருந்து உண்மையிலேயே இந்த 230 அட்மிஷன் வந்துச்சுன்னா அது அவங்கள 80% அவங்களுடைய பங்கு இருக்குது. எல்லாத்துக்கிட்டையும் வர பேரண்ட்ஸ் கிட்ட முகம் சுளிக்காமல் பண்பாக அன்பாக மரியாதையோடு பேசி அவங்க ஏதாவது குழந்தை தப்பு பண்ணியிருக்கோம், டீச்சர் கூட அடிச்சிருப்பாங்க, வேகமாக வருவாங்க கோபத்தோட. இன்றைக்கெல்லாம் 2 பிரின்சிபாலை திட்டணும்னு சொல்லி அவங்க முகத்தை பார்த்தா கம்மலை உட்காந்துக்குவாங்க. அப்படி ஒரு அற்புதமான ஒரு பள்ளி முதல்வரை வச்சு பண்ணிகிட்டு இருக்கிறோம். அதே போல் அவங்க என்னெல்லாம் கேட்குறாங்களோ இந்த பள்ளியினுடைய வளர்ச்சிக்கு என்னெல்லாம் கேட்குறாங்களோ அது அத்தனையும் முகம் சுளிக்காமல் நான் செஞ்சிட்ருக்கிறேன். இங்கே இருக்கிற ஆசிரியருக்கு தெரியும், பிரின்ஸ்பாலுக்கு தெரியும், ஆயாவுக்கு தெரியும். டிரைவர் 3 வண்டி ஓடிட்டுருக்குது. குறைவான கட்டணத்தில் நிறைவான கல்வியை கொடுத்துட்டு இருக்கிறோம். எங்கள் குழந்தைகள் கண்டிப்பாக, நான் போன வருஷம் சொன்னேன், இதே ஆண்டு விழாவில் சொன்னேன், அடுத்த வருஷம் நான் பில்டிங் கட்டி சொந்தமாக பில்டிங் கட்ட போகிறேன்னு சொல்லியிருந்தேன். அதேமாரி சொந்தமாக பில்டிங் கட்டியாச்சு. காட்டம்பட்டியில் பவர் ஆஃபீஸுக்கு பின்னாடி, காட்டம்பட்டி பவர் ஆஃபீஸுக்கு பின்னாடி சொந்தமாக 12,000 சதுரடியில் பில்டிங் கட்டியிருக்கிறோம். ஃப்ரீ கேஜி, எல்கேஜி, யூகேஜி 3 இந்த கட்டடத்தெல்லாம் இயங்கும். 1st ஸ்டாண்டர்ட்லேருந்து 5th வரைக்கும் காட்டம்பட்டிக்கு போயிடும் வர கல்வியாண்டு. அப்படி ஒரு ஆலோசனையில் ஐடியாவில் செஞ்சிட்டு இருக்கிறோம். அதே போல் பார்த்தீங்கன்னா கல்வியில் மட்டும் நாங்கள் முக்கியத்துவம் கொடுக்கல. ஹிந்திக்குன்னு ஒரு டீச்சரை போட்டிருக்கிறோம், ஸ்போக்கன் இங்கிலீஷ்க்குன்னு ஒரு டீச்சரை போட்டிருக்கிறோம், கரையத்துக்கு ஒரு வாதியார், யோகாவுக்கு ஒரு வாதியார். இந்தமாரி அனைத்து துறைகளிலையும் நாங்கள் வல்லுநராக ஒரு குழந்தையை உருவாக்க வேண்டும் என்ற நல்ல எண்ணத்தோடு நம்ம இந்தமாரி அனைத்து துறைக்கும் ஆசிரியர்களை வைத்து சிறப்பான முறையில் கல்வியை கற்றுக் கொடுத்துட்டு இருக்கிறோம். எனது பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவர்கள் கண்டிப்பாக இந்த நாட்டினுடைய முதுகெலும்பாய் திகழக்கூடிய ஐஏஎஸ், ஐபிஎஸ், ஐஆர்எஸ், ஐஎஃப்எஸ் போன்ற உச்சக்கட்ட நிலையுடைய அதிகாரிகளாக கண்டிப்பாக வருவாங்க. அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குது. கண்டிப்பாக என்னை நம்பி கடைசி வரைக்கும் கண்டிப்பாக இந்த வருஷம் 5வது, அடுத்தது 8வது, அடுத்தது 10வது, அடுத்தது 12வது, கண்டிப்பாக ஹையர் செகண்டரி வரைக்கும் கண்டிப்பாக நான் ஸ்கூல் கட்டி நடத்தி இந்த பகுதியில் என்னால் முடிஞ்ச வரைக்கும் எவ்வளவு குறைவான கட்டணத்தை வாங்கி கல்வி தர முடியுமோ அந்த அளவுக்கு கண்டிப்பாக செய்வேன் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. வந்திருக்கக்கூடிய பெற்றோர்களும் அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய வீட்டில் போய் சொல்லி இப்படியெல்லாம் பண்ணுறாங்கன்னு சொல்லி, இப்போ நீங்கள் எல்லாம் நடத்ததெல்லாம் இப்போ நான் சொன்னதெல்லாம் இப்போ பார்க்க போகிறீங்க ஸ்டேஜில். நான் கொஞ்சம் நேரத்தில் பாருங்க. இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இன்டர்நேஷனல் சாம்பியன் அகாடமி அப்படின்னு சொல்லி உலக லெவலில், வேர்ல்டு லெவலில் இந்த ஆத்திச்சூடி சொல்ல வச்சு அவங்க பிரைஸ் கொடுத்துருக்குறாங்க. அதில் நமது பள்ளியில் படிக்கக்கூடிய 21 குழந்தைகள் அந்த பரிசை வாங்கியிருக்குது. இது எல்கேஜி, யூகேஜி, 1st ஸ்டாண்டர்ட் படிக்கிற குழந்தைங்க தான். 21 குழந்தைகள் உலக அளவில் நடத்தின அந்த சாம்பியன்ஷிப் போட்டியில் 21 குழந்தைகள்
பரிசு வாங்கியிருக்கிறாங்க. அதை நான் பெருமையோடு சொல்லிக்கணும். இதுக்கு மூல காரணம், முக்கிய காரணம் நம்ம முதல்வரும் ஆசிரியர்களும் தான். அதனால் வருங்காலத்தில் இன்னும் இதை விட சிறப்பாக பண்ணுவோம். வந்திருக்கக்கூடிய பெற்றோர்கள் அக்கம் பக்கத்தில் சொல்லி எங்கள் பள்ளிக்கு பெருமை சேர்க்கிற வகையில் கூடுதலாக இந்த வருஷம் கொஞ்சம் அட்மிஷன் வந்து அதிகப்படுத்தி கொடுக்கணும்னு கேட்டுக்கொண்டு எனக்கு பேச வாய்ப்பளித்த தலைமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். One is lamp lighting ceremony. Light is the lamp of wisdom, dispel the darkness of ignorance. Thank you everyone for gracing this moment with your presence of lighting lamp for symbolizes our journey collective forwards, caring and grow. May this light guide us to every step up of today's celebration. 5 முக கொண்ட விளக்கினை ஏற்றி இவ்விழாவினை சிறப்பித்து தருமாறு அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றோம். Our school secretary, Mr. R. Vasantakumar. So, ladies and gentlemen, please join me here him to presenting address of welcome with a huge round of applause, please. பண்பின் சிகரம் ஏழ்மையின் வடிவம் என்ற வரிகளுக்கு ஏற்றாற்போல் வாழ்ந்து கற்கண்டு சொற்கொண்டு கண்ணி தமிழ் கொண்டு வரவேற்பு கம்பளம் விரிக்க வந்திருக்கும் எம் பள்ளியின் செயலாளர் திரு ஆர் வசந்தகுமார் ஐயா அவர்களை வரவேற்புரை நல்க வருமாறு அன்புடன் அழைக்கின்றோம். புகழோடு தோன்றுக அத்திலா தோன்றலின் தோன்றாமை நன்று என வள்ளுவனின் வாக்கிற்கேற்ப தோன்றும் போதே புகழோடு தோன்றிய தமிழுக்கு எனது முதல் வணக்கம். SBB பிளே ஸ்கூல் மற்றும் SBB நர்சரி அண்ட் பிரைமரி ஸ்கூலின் 2ஆம் ஆண்டு விழாவை தலைமை தாங்கி நடத்தி கொண்டிருக்கும் நமது பள்ளியின் தலைவர் மற்றும் தாளாளர் சி ராஜேஸ்வரன் அவர்களையும், பள்ளியின் பொருளாளர் ஆர் பிருந்தா, எஸ் சந்தோஷ்குமார், எம் லிசா அவர்களையும், ஆண்டறிக்கை வாசிக்கவிருக்கும் பள்ளியின் முதல்வர் வி புனிதா மேடம் அவர்களையும், மேலும் பள்ளியின் சிறப்பு விருந்தினராகவும் சிறப்புரை மற்றும் வாழ்த்துறை வழங்கவிருக்கும் ஜலகண்டாபுரம் காவல் ஆய்வாளர்கள் திருமதி எஸ் சசிகலா மேடம் அவர்களையும் மற்றும் தொழிலதிபருமான SB சண்முகம் ஐயா அவர்களையும், வழக்கறிஞர் பி பாலமுருகன் ஐயா அவர்களையும், பல் மருத்துவர் கே சாந்தி அவர்களையும், தோரமங்கலம் எக்ஸ் தலைவர் சி சுந்தரம் ஐயா அவர்களையும், ரோட்டரி சங்க தலைவர் கே செல்வமுருகன் ஐயா அவர்களையும், ரோட்டரி சங்க செயலாளர் எம் பாண்டியன் அவர்களையும், ஜவுளி உற்பத்தியாளர் எஸ் கதிரேசன் ஐயா அவர்களையும், தொடக்க வேளாண்மை கூட்டுறவு வங்கி எக்ஸ் செயலாளர் கே வாலீஸ்வரன் ஐயா அவர்களையும், ஆவடத்தூர் எக்ஸ் கவுன்சிலர் ஆர் சுப்பிரமணிய அண்ணன் அவர்களையும், ரியல் எஸ்டேட் எஸ் சம்பத்குமார் அண்ணன் அவர்களையும், மேலும் நன்றியுரை ஆற்றவிருக்கும் நமது பள்ளியின் ஆசிரியர் திருமதி ஆர் சந்தியா மற்றும் திருமதி கே ஜான்சிராணி அவர்களையும் மற்றும் பொதுமக்களானவரையும் வருக என வரவேற்கிறேன். The school teachers are going to start the program by singing a devotional song. So please parents, put your hands together. Let's welcome Mrs. Karthika and Mrs. Gauri Shankari ma'am on stage, please. இவ்விழா தொடங்க ஓம் சிவோகம் எனும் சிவனை போற்றி பாடுவதற்காக எம் பள்ளியின் ஆசிரியர்கள் திருமதி கௌரி சங்கரி மற்றும் கார்த்திகா அம்மா அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். பைர ருத்ராய மகாருத்ராய கால ருத்ராய கல்பாந்த ருத்ராய வீர ருத்ராய ருத்ர ருத்ராய கோர ருத்ராய அகோர ருத்ராய மார்த்தாண்ட ருத்ராய அண்ட ருத்ராய பிரம்மாண்ட ருத்ராய கண்ட ருத்ராய பிரசண்ட ருத்ராய தண்ட ருத்ராய சூர ருத்ராய வீர ருத்ராய பவ ருத்ராய பீம ருத்ராய அதல ருத்ராய
ஓம் சிவோகம் ஓம் சிவோகம் ருத்ரநாமம் பஜேஹம் ஓம் சிவோகம் ஓம் சிவோகம் ருத்ரநாமம் பஜேஹம் வீரபத்ராய அக்னிநேத்ராய கோரசௌஹரः सकललोकाय सर्वभूताय सत्यसाक्षात्करा शम्भो शम्भो शङ्करा ॐ शिवोऽहं रुद्रनामं भजेऽहं हर 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 महादेव अंड ब्रह्मांड कोटि अखिल परिपालना पूरणा जगत्कारणा सत्य देव देव प्रिया वेद वेदांत सारा यज्ञ यज्ञोमया निश्चला दुष्ट निग्रह शब्दलोक संरक्षणा सोम सूर्याग्निलोचना श्वेत ऋषभ वाहना शूलपाणि भुजंग भूषणा त्रिपुरनाशनर्दना पयोमकेश महासेन जनक पंचवर्त हस्त नमः ओम शिवोऽहं रुद्रनामं भजेऽहं ओम शिवोऽहं रुद्रनामं भजेऽहं काल त्रिकाल नेत्र त्रिनेत्र शूल त्रिशूल गात्रं सत्य प्रभाव दिव्य प्रकाश मंत्र स्वरूप मात्रं सच्चित् प्रमाणम ओम मूल प्रमेयम ओम अयं ब्रह्मास्मि ओम अहं ब्रह्मास्मि ओम गण 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 सहस खंड शब्द विहरति डम 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 डुप 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 शिवट पर्दनाद विहरति ओम शिवोऽहं रुद्रनामं भजेऽहं ओम शिवोऽहं रुद्रनामं भजेऽहं वीरभद्राय अग्निनेत्राय घोरसौहरः सकललोकाय सर्वभूताय सस्य साक्षात्करा शम्भो शम्भो शङ्करा ओम शिवोऽहं रुद्रनामं भजेऽहं பயிர் வளர்க்கும் கலைக்கோவில் வாசலிலே கனிவோடு கூடி நிற்கும் கார்முகிலே வருக. அறிவென்னும் சுடரேற்றி அகிலத்தை ஆள வரும் ஆற்றல் மிகு சான்றோரே அன்போடு வருக. தலைமை ஏற்றி வழிநடத்தும் தகைசால் பெருந்தகையே சிறப்பு விருந்தினரே சிறந்தாழ்த்தி வருக. கண்மணி நிகரிய மாணவ செல்வங்களே கரம் கோர்த்து நின்றாடும் இளம் சிங்கங்களே வருக. இனிய இவ்விழா இனிதே சிறக்க இன்முகம் காட்டி பொன் இதயம் திறந்தே வருக வருக. வெண்கலத்தால் செய்த குரல் சரித்திரத்தின் ஞானக்கடல் வெற்றிகளை குவித்த கனலாக துன்பங்களை மறந்து தூணாக நின்று எங்களை தாங்கும் தங்கத் தாரகையே ஆண்டறிக்கை வாசிக்க அன்போடு அழைக்கின்றோமே அறிவுமிகு பெருந்தகையே வருக வருக. குட் ஈவினிங் டு ஆல். இங்கு கூடி இருக்கும் அனைவருக்கும் என் மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். கல்வி நாம் பயில்வதோடு மட்டுமல்லாது நம் சமுதாயத்தையும் பயில வைக்கக்கூடிய இறைப்பணி செய்வதாகும். அத்தகைய இறைப்பணியை அர்ப்பணிப்போடும் சுற்றுவட்டாரத்தில் யாரும் தர முடியாத விதத்தில் தரக்கூடிய நோக்கத்தில் கிராமத்து மனமும் நகரத்தை நோக்கிய வளர்ச்சியும் கொண்டு தென்னை மரங்கள் சூழப்பட்ட அழகிய ஊராம் நம் ஜலகண்டாபுரத்தில் 2023ஆம் ஆண்டு நம் SVB பள்ளியானது 10 குழந்தைகள் மற்றும் 3 ஆசிரியர்களை கொண்டு துவங்கப்பட்டது. கடவுள் அருளாலும் நிர்வாகத்தின் ஒத்துழைப்பாலும் பெற்றோர்களின் அரவணைப்பாலும் ஆசிரியர்களின் கடின உழைப்பாலும் தற்போது 230 குழந்தைகளுடன் சிறப்பாக இயங்கி வருகிறது என்பதை இந்த தருணத்தில் நான் பெருமகிழ்வுடன் கூறிக்கொள்கிறேன். SVB Constructions, SVB Hollow Bricks, SVB Earth Movers போன்ற தொழில் நிறுவனங்களை நடத்தி வரும் நம் SVB பள்ளியின் தலைவர் மற்றும் தாளாளர் மிஸ்டர் சி ராஜேஸ்வரன் ஐயா அவர்கள் குறைந்த கட்டணத்தில் நிறைவான கல்வியை தர வேண்டும் என்பதற்காக ஒரு சேவை மனப்பான்மையுடன் இக்கல்வி நிறுவனத்தை சீரும் சிறப்புடனும் நடத்தி வருகின்றார். ஆர் பிருந்தா மற்றும் அவரது கணவர் எஸ் சந்தோஷ்குமார் பள்ளி நிர்வாகியாகவும் ஜூனியர் ஆர் வசந்தகுமார் அவரது மனைவி லிசா செயலாளராகவும் பள்ளி பொறுப்பினை ஏற்றுக்கொண்டனர். 20 வருட கால கல்வி அனுபவமிக்க புனிதா பாலுவாகிய நான் பள்ளியின் முதல்வராக 2024-25ஆம் கல்வி ஆண்டில் பொறுப்பேற்றுக் கொண்டேன்.
நான் எஸ்பிபி பள்ளியின் பொறுப்பை ஏற்றுக்கொண்ட நாள் முதல் பள்ளி குழந்தைகள் அனைத்து விதத்திலும் முன்னேற்றம் காண வழிவகுத்துள்ளேன். அடுத்தபடியாக நம் பள்ளியின் உள்கட்டமைப்பு வசதிகள். குழந்தைகளுக்கு பாதுகாப்பான பள்ளி வளாகம் மற்றும் கண்காணிப்பு கேமராக்கள் அனைத்து வகுப்புகளிலும் பொருத்தப்பட்டுள்ளது. மற்றும் சுத்தமான, சுகாதாரமான, சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் வசதிகள், தனித்தனி கழிப்பறை வசதிகள், எப்பொழுதும் கிருமி நாசினி தெளிக்கப்பட்டு சுத்தமாக பராமரிக்கப்பட்டு வருகிறது. மற்றும் உள் விளையாட்டு அரங்கம் அமைக்கப்பட்டு அதில் சின்ன சின்ன செய்முறை விளக்கத்துடன் கூடிய விளையாட்டுகள் கற்றுக் கொடுக்கப்படுகின்றன. அடுத்தபடியாக என் பள்ளி நிகழ்வுகளை பார்ப்பதற்கு முன் எங்கள் குழந்தைகளின் சாதனைகள் இதோ ஒரு சில மணித்துளிகள் உங்கள் முன். Of 109 attitudes, the winner is J. Nagashishan from LKG section A with a time of 1 minute and 10 seconds. And next I would like to call baby A. Arudra from LKG A section 1 minute within 10 seconds. Next I proud to call Master B. Ashwin Kumar from UKG, a time of 1 minute within 7 seconds. Thank you very much and congratulations my dear kids. We request our parents please on stage. Nagashasham, Arudra and Ashwin Kumar parents, please kindly step forward on the stage. If you're happy and you know it, clap your hands. If you're happy and you know it, clap your hands. If you're happy and you know it, then you really ought to show it. If you're happy and you know it, clap your hands. If you're happy and you know it, stamp your feet. J. Nagashishan LKG 109 1 minute 10 seconds. 109 ஆத்திச்சூடி சொல்லி 1 minute 10 seconds அவர் சொல்லியிருக்காரு. A. Arudra LKG 109 1 minute 10 seconds. U. Ashwin Kumar UKG 109 1 minute 7 seconds. K. Adit Kumar LKG. M. Midun Krish UKG. J. M. Sai Sachin UKG. S. Selvanathan UKG. SP. Diyasri UKG. V. Veeramahalakshmi UKG. இவங்க எல்லாருமே 100 ஆத்திச்சூடி சொல்லி வேர்ல்டு ஃபர்ஸ்ட் ரெக்கார்டு வின்னர்ஸ் அண்ட் வண்டர் ஃபர்ஸ்ட் ரெக்கார்ட்ஸை வந்து அச்சீவ் பண்ணியிருக்காங்க இந்த இயரில் அப்படின்னு சொல்லிக்கிறதுல நாங்கள் ரொம்பவே பெருமகிழ்ச்சி அடைகிறோம். அது பெற்றோர்கள், ஆசிரியர்கள் அனைவருக்குமே நன்றி. இந்த ஆண்டு எங்கள் குழந்தைகளுக்கு 55 திருக்குறள் எல்கேஜி மற்றும் யூகேஜி குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுக்கப்பட்டுள்ளது. முதலாவதாக ஜூலை 15ஆம் தேதி கர்ம வீரர் காமராஜர் பிறந்த நாள் விழா கொண்டாடப்பட்டது. அதில் காமராஜர் ஒரு மக்களின் தலைவர். அவர் மிகவும் எளிமையானவர். கல்விக்காக ஏழை குழந்தைகள் பள்ளிக்கு வர வேண்டும் என்பதற்காக இவர் தமிழகத்தில் மதிய உணவு திட்டம் ஆரம்பித்த முதல்வர். பள்ளிகள் அதிகம் கட்டப்பட்டதும் இவர் காலத்தில் தான். அவரை மக்கள் படிக்காத மேதை என்றும் கூறுவர் என்றெல்லாம் இவரை பற்றிய கருத்துக்கள் குழந்தைகளிடம் கூறப்பட்டு எழுச்சியூட்டப்பட்டது. ஜூலை 30ஆம் தேதி கலர்ஸ் டே நிறங்கள் தினம் கொண்டாடப்பட்டது. அதில் நிறங்களின் முக்கியத்துவத்தையும் அதன் பயன்களையும் பற்றி கூறி ஆட்டம் பாட்டத்துடன் கொண்டாடப்பட்டது. ஆகஸ்ட் 13ஆம் தேதி கிருஷ்ண ஜெயந்தி கொண்டாடப்பட்டது. மகாவிஷ்ணு எடுத்த 9வது அவதாரம் கிருஷ்ண அவதாரம். கிருஷ்ணருக்கு கேசவன், கோபாலன், கோவிந்தன் என்று பல பெயர்கள் உண்டு. கிருஷ்ணர் அன்பு, அமைதி, கருணை மற்றும் நீதியின் அடையாளமாக விளங்குகிறார். கிருஷ்ணர் நமக்கு நல்லதே செய்யவும், உண்மையை பேசவும், அவரிடமும் அன்பாக இருக்கவும் கற்றுத்தந்தார் என்று கிருஷ்ணரின் போதனைகளை கூறி குழந்தைகளிடம் கிருஷ்ண ஜெயந்தியின் முக்கியத்துவத்தையும் கடவுளின் பெருமையையும் ஒரு கதையின் மூலமாக விளக்கி கூறப்பட்டது. ஆகஸ்ட் 15ஆம் தேதி சுதந்திர தினம் கொண்டாடப்பட்டது. இந்திய திருநாடு 1947ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 15ஆம் தேதி சுதந்திரம் அடைந்தது. பல தலைவர்கள், தியாகிகளும் தங்கள் இன்னுயிரை தியாகம் செய்து சுதந்திர தினத்தை பெற்றுத்தந்த ஒரு புனித நாள். சுதந்திர போராட்ட தியாகிகளை நினைவு கூர்ந்து நன்றி செலுத்தும் நாள். பல ஜாதி மதங்கள் இருந்தாலும் நாம் அனைவரும் இந்தியர்கள் என்பதில் பெருமை கொள்வோம் என்றெல்லாம் கூறி குழந்தைகளிடையே தேசப்பற்றும் போதிக்கப்பட்டது. செப்டம்பர் 4ஆம் தேதி ஓணம் மற்றும் ஆசிரியர் தினம் கொண்டாடப்பட்டது. கேரள நாட்டின் பெருமைகளையும் அங்கு விளையும் விளைபொருட்களின் மகத்துவத்தையும் கூறப்பட்டு ஆசிரியர்களின் முக்கியத்துவத்தையும் மாதா, பிதா, குரு, தெய்வம் என்ற அடிப்படையில்
ஆசிரியர்களின் போதிக்கும் தன்மையை பற்றியும் குழந்தைகளுக்கு விளக்கப்பட்டது. அக்டோபர் 2ஆம் தேதி சரஸ்வதி பூஜை. சரஸ்வதி பூஜை அன்று பிரம்மாண்டமான யாக பூஜைகள் நடத்தப்பட்டு புதியதாக சேர்க்கப்பட்ட குழந்தைகள் தங்கள் கல்வியை தொடங்கும் முன் நெல்மணியில் முதல் எழுத்தை எழுதி வித்யாரம்பம் என்று தொடங்கி கல்வியில் சிறந்து விளங்க வேண்டும் என்று பிரார்த்தனையுடன் பூஜைகள் நடத்தப்பட்டது. அக்டோபர் 17ஆம் தேதி தீபாவளி திருநாள் குழந்தைகளுடனும் ஆசிரியர்களுடனும் மிகச் சிறப்பாக கொண்டாடப்பட்டது. அக்டோபர் 29ஆம் தேதி மான்சூன் டே, மழைக்கால சிறப்பு. மழைநீரின் முக்கியத்துவத்தையும் மழைக்காலங்களில் நாம் எவ்வாறு பாதுகாப்புடன் இருக்க வேண்டும் என்பதை பற்றியும் குழந்தைகளுக்கு செய்முறை விளக்கத்துடன் கூடிய விழிப்புணர்வு ஊட்டப்பட்டது. நவம்பர் 14ஆம் தேதி குழந்தைகள் தினம். குழந்தைகள் தினம் அனைவரும் ஜவஹர்லால் நேரு அவர்களின் வேடம் அணிந்து வரவைத்து குழந்தைகளிடம் போட்டிகள் நடத்தப்பட்டு பரிசுகள் வழங்கப்பட்டது. ஜனவரி 14ஆம் தேதி பொங்கல் விழா. குழந்தைகள் அனைவரையும் பாரம்பரிய உடை அணிந்து வரவைத்து பள்ளி வளாகத்தில் புதுப்பானையில் பொங்கலிட்டு அனைவரும் பொங்கல் விழாவை மிகவும் உற்சாகத்துடன் கொண்டாடப்பட்டனர். ஜனவரி 31ஆம் தேதி ஸ்போர்ட்ஸ் டே, விளையாட்டு போட்டிகள் நடத்தப்பட்டது. அதில் ரன்னிங் ரேஸ், ரிலே, பாஸ் த பால், த்ரோ த பால், ரேஸ் த பால் போன்ற போட்டிகள் நடத்தப்பட்டு குழந்தைகளை உற்சாகப்பட்டது. மற்றும் மே மாதத்தில் சம்மர் கேம்ப் என்று நடத்தப்பட்டு அதில் ஹேண்ட் ஒர்க், ஃபயர்லெஸ் குக்கிங், பேப்பர் கட்டிங் ஒர்க் என்று பலவிதமான கலைப்பொருட்கள் செய்து காண்பித்து குழந்தைகளுக்கு கற்றும் கொடுக்கப்பட்டது. அது மட்டுமல்லாமல் கல்வி கற்பிக்கும் முறையிலும் பல மாற்றங்கள் கொண்டு வந்துள்ளோம். ஃபோனிக்ஸ் ரீடிங் மெத்தட்ஸ், activity based methods and objects methods, pre-writing strokes methods, pre-max concepts என்று CBSE curriculum based கற்றுக் கொடுக்கப்பட்டுள்ளது. மற்றும் sight words, CVC words, blanks words, digraph என்று கல்விக்கு அடிப்படையான தேவைகள் அனைத்தும் கற்றுக் கொடுக்கப்படுகிறது. குழந்தைகளின் தனித்திறனை வெளிக்கொணரும் வகையில் அவர்களுக்கு கலரிங், ரைம்ஸ் ரெசிடேஷன், திருக்குறள் ரெசிடேஷன், ஃபோனிக்ஸ் ரெசிடேஷன் போன்ற ஃபோனிக்ஸ் ரீடிங் காம்படிஷன் அண்ட் கம்யூனிகேட்டிவ் இங்கிலீஷ் என்று குழந்தைகளை ஊக்குவிக்கும் வகையில் பல போட்டிகளும் நடத்தப்பட்டது. இவைகள் அனைத்தும் நம் குழந்தைகள், ஆசிரியர்கள் மற்றும் அனைத்து பள்ளி ஊழியர்களின் நுட்பமான உழைப்பு குழந்தைகளின் முன்னேற்றத்தை வெளிப்படுத்துவதாக அமைந்துள்ளது. நம் பள்ளி குழந்தைகளின் முக்கியமான முன்னேற்றங்கள் பற்றி இங்கே சுருக்கமாக பார்ப்போம். முதலாவதாக, இன்றைய வளர்ந்து வரும் உலக சூழ்நிலையில் அனைத்து துறைக்கும் அத்தியாவசிய தேவையான ஆங்கில பேச்சு திறனை மேம்படுத்த நாங்கள் பல முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறோம். இந்த 8 மாதங்களில் ஓரளவு வெற்றியும் கண்டுள்ளோம். இன்னும் வருகின்ற காலங்களில் குழந்தைகள் சரளமாகவும் திறமையுடனும் ஆங்கிலத்திலும் பேசி பழகுவார்கள் என்று நம்புகின்றோம். அடுத்தபடியாக, குழந்தைகளுக்கு பாடம் நடத்தும் முறையில் மிகப்பெரிய மாற்றங்களை கொண்டு வந்துள்ளோம். அதற்காக என் பள்ளி ஆசிரியர்களும் அயராது எங்களிடம் பயிற்சி பெற்று வருகின்றனர். SVB faculties, Mr. R. Sandhya, Mr. R. Sandhya MA Spoken English Trainer, Mrs. S. Karthika BSc ADME Montessori Trainer, Miss K. Vidyalakshmi BCom Phonics Trainer, Mrs. T. Gauri Sankari MSc B.Ed Abacus and Hindi Trainer, Mrs. M. Sanmati MCA Computing Skill Trainer, Mrs. K. Rasika BSc B.Ed Handwriting Trainer, Mrs. R. Renuka MSc Personality Development Trainer, Mrs. R. Vaidegi BSc B.Ed Good Activity Trainer, Mrs. K. John Sirani BA B.Ed Art and Craft Trainer, Mrs. N. Arifunisha MA Hindi Pandit Hindi Special Trainer, Sensei Dr. P. Chinnasamy, 2nd Dan Japan Branch Chief of Tamil Nadu, Founder and Secretary of Tamil Nadu Kyokushin Chinnasamy Karate Association Hindi Special Karate Special Trainer, Yogasana Kalaimamani Mr. M. Harikumar MA B.Ed BSc Yoga Yoga Special Trainer. இது போன்ற திறமையான பயிற்சியாளர்களை கொண்டு குழந்தைகளுக்கு பயிற்சி அளிக்கப்படுகிறது. இந்த குறுகிய காலகட்டத்தில் குழந்தைகளிடமும் மிகப்பெரிய முன்னேற்றத்தை நீங்களும் நாங்களும் கண்டு களிப்படைந்து கொண்டிருக்கிறோம் என்று கூறினால் அது மிகையாகாது. மேலும் குழந்தைகள் ஆங்கிலத்தில் புலமை பெறுவதோடு மட்டுமல்லாமல் நமது தேசிய மொழியான ஹிந்தியிலும் திறமை உள்ளவர்களாக சிறப்பான பயிற்சி அளித்து வருகிறோம். இவைகள் அனைத்தும் விளையாட்டு முறைகளில் கற்றுக் கொடுக்கப்படுகிறது.
அடுத்தபடியாக பள்ளி படிப்பில் மட்டும் நம் குழந்தைகளின் முன்னேற்றம் காணாமல் பாலர் பருவத்திலேயே தன்னம்பிக்கை ஊட்டும் வகையில் கராத்தே, யோகா போன்ற வகுப்புகளும் நடத்தி வருகிறோம். அதனால் உடல் மற்றும் உள்ளம் மனது புத்துணர்ச்சி பெறுவதோடு அவர்களின் ஆரோக்கியமும் வலுப்பெறும். எங்களது எஸ்பிபி பள்ளியில் காலை 9:45 மணி அளவில் பள்ளி தொடங்கப்படுகிறது. 9:45 10:15 வரை பிரேயர் ஆக்டிவிட்டீஸ். அதில் தமிழ்தாய் வாழ்த்துடன் ஆரம்பித்து தமிழ் ரைம்ஸ், இங்கிலீஷ் ரைம்ஸ், திருக்குறள், ஸ்போக்கன் இங்கிலீஷ், மேஜிக்கல் வேர்ட்ஸ் என்று ஆட்டம் பாட்டத்துடன் குழந்தைகளை கல்வி கற்க தயார்படுத்துகிறோம். அதன் பிறகு 11 மணி அளவில் சத்துமிக தின்பண்டங்கள் வழங்கப்படுகிறது. 12:30 முதல் 1:45 வரை மதிய உணவு இடைவேளை. இதில் பெற்றோர்கள் கொடுத்து அனுப்பும் அனைத்து வகையான உணவுகள், அதாவது பழ வகைகள், கீரை வகைகள், முட்டை என்று சத்து மிகுந்த உணவுகள் அனைத்தும் சாப்பிட வைத்துத்தான் அனுப்புகிறார்கள் எங்களின் பாதுகாவலர்கள். அதன் பிறகு 2:15 மணி அளவில் பால், பிஸ்கட் வழங்கப்பட்டு 3 மணி அளவில் குழந்தைகள் பாதுகாப்புடனும் உற்சாகத்துடனும் வீட்டுக்கு செல்கின்றனர். எங்களது எஸ்பிபி பள்ளியில் முதலில் பாதுகாப்பு, 2வது ஒழுக்கம், 3வதாக கல்வி என்ற அடிப்படையில் தான் குழந்தைகளை பாதுகாத்து வருகின்றோம். பெற்றோர்கள் எங்களிடம் கொண்டு வந்து விட்டு செல்லும் தங்கள் குழந்தைகளை நாங்கள் ஒரு சிற்பமாகவும், எங்கள் ஆசிரியர்கள் ஒரு சிற்பியாகவும் மாறி சிலையாக உருவெடுத்து தங்களிடம் ஒப்படைக்கின்றோம் என்று கூறுவதில் நாங்கள் பெருமை அடைகின்றோம். குழந்தை பருவத்தில் என்ன கற்றுக் கொடுக்கிறோமோ அதுவே அவர்களின் எதிர்காலத்தில் சிறந்த மனிதனாகவும் ஒழுக்கமானவர்களாகவும் வளர வழிவகை செய்கின்றது. எங்கள் பள்ளியில் படிக்கும் குழந்தைகள், அதாவது பிளே குரூப்பில் இருந்து 5ஆம் வகுப்பு வரை படிக்கும் குழந்தைகள் 10ஆம் வகுப்பு செல்லும் பொழுது மாநிலத்திலேயே முதல் மாணவனாக வர வழிவகை செய்யும் என்று நாங்கள் அறுதியிட்டு கூறுகிறோம். எனவே என்றும் தொடரும் எங்களுடைய சேவை, உங்கள் ஒத்துழைப்பு என்றும் எங்களுக்கு தேவை என்று கூறி இங்கு வருகை புரிந்துள்ள அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி பாராட்டி இந்த ஆண்டறிக்கையை நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம். சலம் கண்டபுரத்தில் கல்வி கற்க நமக்கு இந்த ஒரு சிறந்த பள்ளி நமக்கு கிடைத்துள்ளது. நாம் பள்ளிக்கு செல்லும் போதெல்லாம் இப்படி ஒரு பள்ளி இல்லை என்று எனக்கு இப்போ பொறாமையாக இருக்கின்றது. பெற்றோர்கள் அனைவருக்கும் தெரியும், நாம் பள்ளி சென்று வரும் பொழுது எவ்வளவு சிரமப்பட்டோம், எப்படி கஷ்டப்பட்டோம், நம் பெற்றோர்கள் எவ்வளவு கஷ்டப்படலன்னு நமக்கு எல்லோருக்கும் தெரியும். ஆனால் அந்த கஷ்டத்தை நாம் படக்கூடாது, நம் பிள்ளைகள் படக்கூடாது என்று நாம் இன்று நம் குழந்தைகளுக்கு தரமான கல்வி வேண்டும் என்று தேடிக்கொண்டிருந்த நேரத்தில், சரியான நேரத்தில் நமது பள்ளியின் தலைவர் அண்ணன் ராஜேஸ்வரன் அவர்கள் இந்த வாய்ப்பை நமக்கு ஏற்படுத்தி கொடுத்துள்ளார். தயவுசெய்து குழந்தைகள் கவனமாக படிக்க நமது பள்ளியின் ஆசிரியர்கள், பாதுகாவலர்கள் அனைவரும் பாதுகாத்துக் கொள்வார்கள். கவலை இல்லாமல் தைரியமாக நம் குழந்தைகளையும் மற்றும் அருகில் உள்ள குழந்தைகளையும் நம் பள்ளிக்கு அனுப்பி வைத்து நம் இந்த பள்ளியின் பெருமையில் நமது குழந்தைகளையும், நமது குழந்தைகளின் பெருமையை தமிழ்நாட்டுக்கும் இந்த நாட்டுக்கும் எடுத்துக்கொண்டு செல்வோம். வாய்ப்புக்கு நன்றி. ஆண்டு விழா நிகழ்ச்சியை தலைமையேற்றி நடத்தி கொண்டிருக்கக்கூடிய பள்ளியினுடைய தாளாளர் மற்றும் இந்த பள்ளியினுடைய முதல்வர் மற்றும் ஆசிரியர் பெருமக்கள், இந்த நிகழ்ச்சியிலே பங்கு கொள்ள வருகை புரிந்து பல்வேறு கருத்துக்களை இங்கே சொல்ல இருக்கின்ற மேடையில் அமைத்திருக்கக்கூடிய அனைத்து பெரிய, ஏன்னா ஒவ்வொருத்தர பேர் சொல்லலாம், ஏற்கனவே குழந்தைகள்லாம் அழுதுகிட்டு இருக்கிறாங்க, பெற்றோர் எப்படா நிகழ்ச்சி ஆரம்பிக்கிறாங்க பார்த்துட்டு இருக்கிறாங்க. அதனால் அனைவருக்கும், இருக்கக்கூடிய அனைவருக்கும் மாலை நேர வணக்கத்தை தெரிவித்து கொண்டு, தாளாளர் சொன்னார் 10 குழந்தைகள் ஆரம்பித்து இன்னைக்கு 230 குழந்தைகளை வச்சு இன்னைக்கு நடத்திட்டு இருக்காங்க. இதே மாதிரி எங்கள் கல்வியாளர் சொல்லிக்கிறாரு, இன்னைக்கு இருக்கக்கூடிய கல்வி நிறுவனங்கள்லேயே பெரியது விவேகானந்தா. உங்களுக்கெல்லாம் தெரியும், விவேகானந்தா இதே மாதிரி தான் 30 பிள்ளைகளை வச்சு ஒரு கோழி பண்ணையில் நடத்திக்கிட்டு இருந்தாங்களாம். தகவல் சொன்னாங்க, சரியாக அப்படிங்கிறது தெரியாது. அடிக்கடி, ஏன்னா எங்கள் கல்வியாளர் அதில் 20 ஆண்டு காலம் அதில் பணியாற்றினார். அவர் சொன்ன தகவல் 30 பிள்ளைகளை வச்சு கோழி பண்ணையில் நடத்திக்கிட்டு இருந்த பள்ளியை கொண்டு போய் தான் அந்த நிறுவனம்
இன்னைக்கு வந்து ஆசிய கண்டத்திலேயே பேசக்கூடிய அளவுக்கு மிகப்பெரிய அளவில் இந்த விவேகானந்தா வளர்ந்துருக்குது. அதுபோல் இந்த எஸ்விபி 10 குழந்தைகளை வச்சு ஆரம்பிச்சிருக்கிற இந்த பள்ளி மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி அடைந்து மிகப்பெரிய கல்வி நிறுவனமாக மாற வேண்டும் என்று கேட்டு எனக்கு பேசத்த வாய்ப்பளித்த தலைமைக்கு இந்த பள்ளி நிர்வாகத்துக்கும் நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி. ராஜேஷ் உள்ளிட்ட பள்ளி நிர்வாகிகளே, இந்த விழாவிலே சிறப்புரையாற்ற அமர்ந்திருக்கின்ற ஜலகண்டாபுரம் காவல் நிலையத்தினுடைய ஆய்வாளர் அவர்களே, வாழ்த்துறை வழங்குவதற்காக வந்திருக்கின்ற கோரமங்கலம் முன்னாள் தலைவர் சுந்தரம் உள்ளிட்ட சான்றோர்களே, இந்த பள்ளியில் படிக்கின்ற மாணவர்களே, மாணவிகளின் பெற்றோர்களே, விழாவில் கலந்து கொண்ட பெரியவர்களே, அனைவருக்கும் முதற்கு நாங்கள் பணிவான வணக்கத்தை உரித்தாக்கி கொண்டு, ராஜேஸ்வரன் இந்த பள்ளி ஆரம்பிக்கும் போது லாஸ்ட் இயர் சொன்னார், நான் அவருக்கு நிறைய அட்வைஸ் பண்ணேன். உனக்கு வந்து நிறைய தொழில் இருக்குது, கான்ட்ராக்ட் பண்ணிட்டு இருக்கிற, வேற வந்து ரியல் எஸ்டேட்லாம் பண்ணிட்டு இருக்கிற, லாபம் தரக்கூடிய தொழிலெல்லாம் பண்ணுறதுக்கு ஏப்பா திருப்பியும் மீண்டும் இந்த மாதிரி சிரமத்தை விளக்கிட்டு வாங்குற மாதிரி இது பண்ணுறேன்னு சொல்லி நான் கொஞ்சம் முட்டுக்கட்டையும் போட்டேன். இருந்தாலும் அதையெல்லாம் மீறி அவர் செஞ்சுருக்காரு. இருந்தாலும் இப்போ பார்க்கும்போது இதெல்லாம் எனக்கு கொஞ்சம் பெருமையாக இருக்குது. நாம் ஏதாவது தடவை போட்டு அது நின்று இருந்தால் அதுக்குண்டான பாவத்தை நாமெல்லாம் அனுபவிக்கணும் அப்படிங்கிற மாதிரி இப்போ கொஞ்சம் எனக்கு பொறாமையாகவும் இருக்குது. நான் செய்த தவறை நானே திருத்தி கொண்டு இந்த பள்ளியையும் இதில் இருக்கக்கூடிய ஆசிரியர் பெருமக்களையும் பார்க்கும்போது இன்னும் கொஞ்ச நேரத்தில் அந்த பிள்ளைகள்லாம் டான்ஸ் ஆக போகும்போது இது சாதாரணமாக தான் தெரியும். போன ஆண்டு விழாவில் நான் பார்த்தேன், ஒரு சின்ன குழந்தைங்க 4-5 பேர் வந்து ஸ்டேஜில் டான்ஸ் போட்டாங்க. அவங்க வந்து மாதக்கணக்கில் ட்ரைனிங் கொடுத்து அந்த அம்மா, அந்த டீச்சர் அம்மா ஒரு மூலையில் நின்றுட்டு அதுக்கு கைட் பண்ணுது, கையை காலை இது எப்படி ஆட்டுதோ அதே மாதிரி அந்த குழந்தைங்களும் ஆட்டுச்சு. இவ்வளோ தூரம் சிரமப்பட்டு தான் இதை செஞ்சுருக்கிறாங்கன்னு நினைக்கும்போது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. அதே மாதிரி ராஜேஸ்வரம் ஆரம்பிச்சிருக்கக்கூடிய இந்த ப்ளே ஸ்கூலு ஒரு 20 ஆண்டுகளுக்கு மேலே போய் இந்த பள்ளியில் படிக்கின்ற குழந்தைகள் பெரிய பெரிய அதிகாரிகளாகவும் பல துறைகளில் மேல்மட்ட அதிகாரிகளாகவும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. தமிழ்நாடு பூரா, இந்தியா பூரா கூட அங்கே போய் அவங்க ஒரு வேலை செய்யும்போது இதுக்கு அடித்தளம் போட்டது ராஜேஸ்வரம் தான். ஒரு நல்லது கட்டத்துக்கு ஒரு காரியத்துக்கு போகும்போது இவர்னால தான் நான் இந்த அளவுக்கு வந்தேன் அப்படின்னு சொல்லி அந்த பிள்ளைங்க சொல்கிறதுக்குள்ள வாய்ப்புகள்லாம் இருக்குது. அந்த பெருமை பூரா இவருக்கு தான் சேரும். இப்போ அவர் சிரமப்பட்டாலும் கூட எதிர்காலத்தில் ஒரு 20 ஆண்டுகளுக்கு பின்னாடி இதெல்லாம் கேட்கும்போது இதுக்குள்ளான மகிழ்ச்சியை அவர் வந்து அனுபவிப்பார். இத்தனை தடைகளையும் மீறி ஒரு லட்சியத்தோடு ஆரம்பிக்கப்பட்ட பள்ளி வெகு சிறப்பாக வளர வேண்டும் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பள்ளி பற்றி என் கவிதையை வாசிப்பதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். குழந்தைகளை கொண்டாடவும், குழந்தைகள் குழந்தைகளாகவே இருக்கவும், தீராத விளையாட்டு பிள்ளைகளுக்கு தீர்வாக வந்தது நம் எஸ்விபி மழலையர் பள்ளி. திறமைகளை வளர்க்கும் விளையாட்டு சொல்லி குழந்தைகளுக்கு நற்பண்புகளை சொல்லிக் கொடுத்து நாளைய சமுதாயம் அமைதியாக அமைய வழிவகுக்கும் பள்ளி தான் நம் எஸ்விபி மழலையர் பள்ளி. மேடைக்கு கீழ் இருந்து இந்த இனிமையான நிகழ்வை ரசித்துக் கொண்டிருக்கிற உங்களுக்கும் எனது தாழ்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களைப் போலவே நானும் மிகவும் ஆர்வமாக குழந்தைகளின்
நிகழ்ச்சிகளை காண ஆவலுடன் காத்திருக்கிறேன். இருப்பினும் ஒரு சில வார்த்தைகள் மட்டும் இந்த பள்ளியை பற்றியும் கல்வியை பற்றியும் சொல்ல விளைகிறேன். 2 நிமிஷத்தில் முடிச்சுக்கிறேன். ஒன்று, கல்வி கரையில் கற்பவர் நாள் சில. கல்விங்கிறது பெரிய கடல். அதை ஒரு சில வருடங்களில் நம்ம இருக்கக்கூடிய நம்ம ஆயுளில் அதை அனுபவிக்க முடியாது. அதனால் நம்ம தொடர்ந்து நமக்கு ஆயுள் வேணும்னாக்க முடியாது. அதனால் நம்ம அன்னப்பறவை போல் எது தேவையோ அதை மட்டும் நம்ம வாழ்க்கைக்கு வேணுங்கிறத எடுத்துக்கணும். அடுத்தது, கல்வி யாராலேயும் அழிக்க முடியாத ஒன்று. ஒரு தடவை ஒருத்தன் கல்வி கற்றுவிட்டால் அந்த கல்வி எழுமையும் ஏமாப்படைத்து என்று வள்ளுவன் கூறுவான். அந்த கல்வியை கேணில் வெளிச்செல்வம், அதனால் அதுவும் தொற்றை தூறும் மணற்கேணி என்றெல்லாம் ஐயன் வள்ளுவன் கூறுவான். இந்த மாதிரி ஒரு கல்வியை பிச்சை புகினும் கற்கை நன்றே என்று சொன்னான். அந்த கல்வியை மிக தரமாக உங்களுக்கு வழங்க வேண்டும் என்பதற்காகவே, இந்த ஊருக்கு வழங்க வேண்டும் என்பதற்காகவே இந்த ராஜேஷ் உருவெடுத்திருக்கிறார். இவர் குடும்பம் ஆள்போல் தலைத்து அருகுபோல் வேரோடி மூங்கில் போல் கிளைகளித்து மூவுலகம் போற்ற வாழ வேண்டும் என்று வாழ்த்தி இந்த நிகழ்ச்சியிலே என்னையும் பங்கு கொள்ள செய்த உங்கள் அனைவருக்கும் நன்றி பாராட்டி அமைகிறேன். நன்றி, வணக்கம். பள்ளியில் படிக்கும் குழந்தைகள், பெற்றோர்கள், ஆசிரியர் பெருமக்கள் அனைவருக்கும் இந்த இனிய மாலை நேர வணக்கத்துடன் ஜலகண்டபுரம் அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியின் பெற்றோர் ஆசிரியர் கழக தலைவர் என்ற முறையில் நன்றியும் மகிழ்ச்சியும் தெரிவித்துக் கொள்வதோடு, நமது ஊரில் மிகப்பெரிய அளவில் பிளே ஸ்கூல் இல்லை என்று நீண்ட நெடுங்காலமாக பெற்றோர்கள் இயங்கிக் கொண்டிருந்த வேளையில் மினர்வா பள்ளியிலிருந்து சில காரணங்களுக்காக அதிலிருந்து வெளியே வந்து இந்த ஊருக்கு ஒரு கல்வி பணியாற்ற வேண்டும் என்ற மிகப்பெரிய கனவுடன் வெறியுடன் இந்த மகளிர் பள்ளியை தொடங்கி 2 ஆண்டுகளில் 230 பள்ளி குழந்தைகளை சேர்த்து, இதேபோல் இந்த 10 ஆண்டுகளில் 2000 குழந்தைகள் அளவிற்கு இந்த பள்ளி உயர்ந்து, அதற்கும் நானும் வருகை புரிந்து ஆண்டு விழாவில் சிறப்பெற்று வாழ்த்துறை வழங்க வேண்டும். அதற்போல் இந்த நிகழ்வு துவங்கும் போதே நீங்கள் கவனித்திருப்பீர்கள், வெற்றி கொடி கட்டு என்ற பாடலுடன் துவங்கினார்கள். அதே போல் இந்த பள்ளி வெற்றி கொடியை மட்டும்தான் கட்ட வேண்டும், அதில் நானும் பங்கேற்க வேண்டும் என்று கூறிக்கொள்வதோடு, நமது பள்ளி குழந்தைகள் சிறுவயது முதலே சமூக சிந்தனையுடன் தான் வளர வேண்டும். அதை பெற்றோர்களாகிய நீங்கள் சமூக சிந்தனையைத்தான் கூற வேண்டும். சமூக சிந்தனையை தவிர்த்து சினிமா சிந்தனையை உங்களுக்கு தேவையில்லை. சமூக சிந்தனை தான் உங்களை உயர்ந்த இடத்திற்கு கொண்டு செல்லும் என்பதில் நான் மிகுந்த நம்பிக்கையுடையவன். ஆகையால் சமூக சிந்தனையோடு நீங்கள்லாம் வளர்ந்து சினிமா சிந்தனையை அறவே ஒழித்து இந்த நாட்டில் மிகப்பெரிய உயர்ந்த இடத்தை அடைய வேண்டும் என்று கூறிக்கொள்வதோடு, நமது ஜலகண்டபுரம் அரசு மகளிர் மேல்நிலைப் பள்ளியில் நான் பதவியேற்று 4.5 ஆண்டுகளில் சுமார் 2 கோடி ரூபாய்க்கு மேல் திட்டங்களை செய்து முடித்துள்ளோம். தேவையானதை கேட்டு பெற வேண்டும். அப்பொழுதுதான் நம்மளுக்கு என்ன தேவை என்பது நமக்கு தான் தெரியும். அதே போல் நமது ஊருக்கு என்ன தேவை என்பதை நமது ராஜேஷ் தெரிந்து கொண்டு அதை நடத்தி கொண்டிருக்கிறார். இந்த ஊருக்கு 12ஆம் வகுப்பு வரை ஒரு சிறந்த பள்ளி வேண்டும் என்பதில் அவர் மிகுந்த முயற்சியுடன், மிகப்பெரிய லட்சியத்துடன், தன்னால் முடியாவிட்டாலும் செய்து காட்டுவேன் என்ற வைராக்கியத்துடன் செய்து கொண்டிருக்கிறார். அவர்களை வாழ்த்தி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
Sasikala ma'am to deliver the speech. Your presence is a source of inspiration to all of us. We are eager to hear your valuable words, ma'am. Please step up here. இந்த எஸ்விவி பள்ளியின் 2ஆம் ஆண்டு விழாவை சிறப்பித்து நடத்தி கொண்டிருக்கும் பள்ளியின் தாளாளர் அவர்களுக்கும் மற்றும் இந்த பள்ளியில் மாணவர்களை நம்பிக்கையுடன் சேர்த்து இந்நிகழ்ச்சியில் பங்கு கொண்டிருக்கும் அனைத்து பெற்றோர்களுக்கும் குழந்தைகளுக்கும் இவ்விழாவில் சிறப்புரை மற்றும் வாழ்த்துரை வழங்கிய அனைத்து நல் உள்ளங்களுக்கும் எனது இனிய மாலை வணக்கம். இப்போ இந்த ஸ்கூலில் வந்து சார் அவங்களோட மோட்டோ சொன்னார், பாதுகாப்பு, ஒழுக்கம், கல்வி. பாதுகாப்புன்றது எங்கள் இதை வந்து அவர் முன்னெடுத்துட்டாரு. அதனால் ரொம்ப நன்றி. குழந்தைகளுக்கு வந்து சின்ன வயசுலேருந்தே பாதுகாப்பையும் அந்த ஒழுக்கத்தை எப்படி கொடுக்கணும் அப்படின்றதையும் இவர் முன்னெடுத்து நடத்திட்டு கொண்டிருக்கிறதுனால வாழ்த்துக்கள். ரெண்டாவது, இவர் சார் சொன்னார் 10th 12th அது மாதிரி மென்மேலும் வளரணும் அப்படின்னாரு. அதே மாதிரி இந்திய லெவலில் பாடத்திட்டம், சர்வதேச பாடத்திட்டம், இதை எல்லாமே இந்த பள்ளியில் முன்னெடுத்து வரும் காலங்களில் அவர் கொண்டு வர்றதுக்கு என்னுடைய முதல் வாழ்த்து. சிபிஎஸ்சி சிலபஸ், ஐசிஎஸ்சி சிலபஸ் எல்லாமே கொண்டு வந்து நடத்தட்டும். ரெண்டாவது, நிறைய நேரம் பேசல, குழந்தைங்கள்லாம் ரெடி ஆகிட்டு இருக்காங்க. அதனால் ஒரு சின்ன ஒரு திருக்குறள் கருத்து சொல்லி பெற்றோர்கள் வந்து குழந்தைகளுக்கு எப்படி நீங்கள் அதை உங்களுக்கு கற்றுத்தரணும் அப்படின்னு சொல்லிடலாம். அதே மாதிரி பெற்றோர்களும் குழந்தைகளும் 2 பேருமே இப்போ வளர்ந்து வர்ற காலகட்டத்தில் செல்ஃபோன் பார்க்குறது அதை பெற்றோர்கள் தான் கட்டுப்படுத்தணும். குழந்தைங்க வந்து சாப்பிட்லையா, இந்த ஃபோன் பிடிச்சிக்கோ, நீ பாரு, நீ ஒரு சைடு ஊட்டிகிட்டே இவங்க டிவி பார்த்துட்டே ஊட்டிகிட்டு இருக்கிறது. அதனால இதை வந்து பேரண்ட்ஸ் அவாய்ட் பண்ணுங்க, குழந்தைங்க கிட்ட செல்ஃபோன் கொடுக்கறத அவாய்ட் பண்ணுங்க. ரெண்டாவது, குழந்தைகளுக்கு என்னென்னா உங்களுக்கு ஸ்கூலில் வந்து நல்லா எல்லாமே அனைத்து பல்துறைகள்லையும் உடல் நலத்துக்காகவும் மனநலத்துக்காகவும் கல்வி கற்கவும் பல டீச்சர்ஸ் வந்து ஸ்பெஷலிஸ்ட் இருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. அது மாதிரி ஒரு திருவள்ளுவரோட திருக்குறளை சொல்லி நான் இந்த உரையை முடிச்சுக்கிறேன். கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக. நம்ம படிக்கிறோம், நம்ம படிக்கிறத அந்த படிக்கிற நம்ம ஏட்டுக்கல்வி மாதிரியே நம்ம நடக்கணும் அப்படின்னா இந்த குறள்ல எங்கேயுமே துணைக்கால் இருக்காது. இந்த குறள்ல நீங்க போட்டு பாருங்க, கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக. அப்ப நீங்க நல்லா இந்த ஆசிரியருடைய துணைகளையும் உங்களுடைய பள்ளியில இருக்கிற துணை கொண்டு நின்றா, அது மாதிரி நல்ல வழியில கல்வி கற்று அதுபடி நின்றா யாருடைய துணை இல்லாமையும் நீங்க வாழலாம். அந்த குறள் பாருங்க, துணைக்கால் எங்கேயுமே இருக்காது. அதனால இந்த பள்ளி உங்களுடைய தாளாளர், ஆசிரியர்கள், தலைமை ஆசிரியர்கள், பல்துறை ஆசிரியர்கள் சொல்ற வழியில நடந்து சிறப்பாக மென்மேலும் பல துறைகளில் வல்லுநர்களாக இந்த பள்ளி மாணவர்கள் வர வேண்டும் என வாழ்த்தி என்னுடைய வாழ்த்துறையை முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். காவல் ஆய்வாளர் சசிகலா அவர்களுக்கு பள்ளியினுடைய முதல்வர் புனிதா அவர்கள் நினைவு பரிசை வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். லிசா. நமது பள்ளியிலே பயின்ற மாணவிகள் வந்து ஒரு 2 பரிசு மட்டும் குரூப்பாக நிற்க வச்சு கொடுத்துட்டு அடுத்து இது நடன நிகழ்ச்சிக்கு போகலான்ட்டு இருக்கிறோம். நன்றி. Together and encourage your kids. And next, I would like to call Arudra, Nagashashan, Satishwaran, Sudarshan, Logamitran, Yalilan, Sarvesh, our first prize of phonics competition. And next one, our first prize of drawing competition, Iniya, Adiran, Sanvita, Lavanya, Rudra, Vishwantraj, Praktishwaran, Amrit Karti and Kundi Sakha. And next one, our first prize of rice competition, Arudra, Shaitra, Vihana, Shruti, Biswas and Vikrant. And next one is our first prize of communicative English, Rishi, Nagashashan, Sudarshan, Ilanjaliyan, and Sanvita, Diyashri, Ashwin Kumar, Midil Krish, Adiban, Samita Shri. And second prize of drawings competition, Adit Kumar, Saumitra, Nakshatra. And second prize of communication English, Meshwin, Sarvesh, Jashwan. And Selvanathan of class UKG, third prize of Tirukural. And
Kritiksha Tishan Jeeva Krishnan. And phonics competition of third places, Lakshana Shri Kritika Shiva, Janavi Jeevan and Ritiksha. And third prize of bronze competition, Magilan, Veera Mahalashmi, Dashri and If you're happy and you know it, clap your hands. If you're happy and you know it, clap your hands. If you're happy and you know it, then you really ought to show it. If you're happy and you know it. அவங்களுக்கு பரிசு கொடுத்துருக்காங்க. அந்த பரிசினை பிருந்தா அவர்கள் வழங்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். Thank you so much, ma'am. Without your presence, our school never exists.